இன்னைக்கு நாம பச்சை பயிர்ப்ப வச்சு எப்படி ஒரு சப்பாத்திய செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஹை புரோட்டீன் அதிகமா இருக்கிற இந்த சப்பாத்திய ரொம்ப ஈஸியா, ஹெல்த்தியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த பச்சை பயிர ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கூட. ஒரு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா தழைகள். ஒரு துண்டு இஞ்சி. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கோதுமை மாவில் இதை சேர்த்துக்கலாம். அளவுகள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தான் போட்டுக்கணும். நான் 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த பச்சை பயிரை. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. முதல்ல தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். இதுவே சரியாக இருந்துச்சு. தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா கரெக்டாக பிசைஞ்சாச்சு. இது மேலே எண்ணெயை தூவிடுங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சிடலாம். நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வழக்கமாக செய்கிற மாதிரி செய்ய வேண்டாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வருது. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போது ஒரே ஒரு வெங்காயம் நல்ல நீல வாக்கில் பெரிய வெங்காயமாக எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 2 தக்காளி அளவுக்கு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சுன்னா ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை. நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். கண்ணாடி பதம் வந்த போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துருங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசாலா கமகமன்னு ரெடியாகி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நாம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுருக்கேன். அதை நல்லா இப்படி லைட்டாக நசுக்கி விட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். கொத்தமல்லி ஒரு கொத்து அது கூடவே சேர்த்து நசுக்கி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் சரியான பக்குவம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. சேர்த்தோன்னா ஒரு சூப்பரான காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்குல அந்த காரம்லாம் படணும். அதனால தான் நம்ம மசிச்சு வச்சதுனால உருளைக்கிழங்குல நல்லாவே காரம்லாம் சேர்ந்துடும். இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காரசாரமாக செய்யும்போது சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம ஒரு நிமிஷம் விட்டுடலாம்.
இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குட்டி குட்டி பால்ஸாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் வர மாவு தூவிக்கலாம். தூவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல மெலிசாக தட்டிக்கோங்க. மொத்தமாக இல்லாமல் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதை நம்ம அப்படியே விடாமல் நம்ம ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மூடியில் கட் பண்ணி எடுக்கும்போது ஷேப் அழகாக கிடைக்கும். நமக்கு பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே நெய் தூவி மெதுவாக திருப்பி போட்டுட்டு திருப்பியும் நெய் தடவி எடுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான பச்சை பயிறு வச்சு எப்படி சப்பாத்தி செஞ்சோன்னு நம்ம பார்த்தோம். இதே மாதிரி காலையில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். எல்லோரும் இதை ஒரு வாரி முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.